அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். போன வீடியோ எல்லோரும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். உங்களுக்கு கோல்ட் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு வந்து நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட வந்து போயிருந்தோம். இது வந்து நைட்ரோஜன் ஐஸ்கிரீம் கிடையாது, நார்மல் ஐஸ்கிரீம் தான். ஜஸ்ட் அந்த செய்யும்போது அந்த புகை வருதுன்னு நினைக்கிறேன். என் பிரதர் அண்ட் சிஸ்டர்லாம் கூட வந்து நைட்டு ஜஸ்ட்டு வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெளியில் கூப்பிட்டு வந்திருக்கோம். மிட் நைட் இது ஒரு 12 o'clock அந்த மாதிரி டைமில் தான் வந்து வந்திருந்தோம். இங்கே மிட் நைட் 12 o'clock அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஐஸ்கிரீம் ஷாப்பும் வந்து ஓப்பனாக இல்லை. இது வந்து ஐஸ்கிரீம் லேப். இது அபுதாபிலேயே ரொம்ப பிடிச்ச ஷாப்னா பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் ஷாப் தான். எப்பயுமே சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரெகுலரான டேஸ்ட்டில் வந்து இந்த ஐஸ்கிரீம் வந்து இருக்காது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வச்சுருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ளூபெரி ஐஸ்கிரீம், ப்ளூபெரி மில்க் ஷேக் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பிஸ்தா மில்க் ஷேக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி ப்ளூபெரி தான் எங்களோட ஃபேவரட்டுங்க. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கேக் பைட்ஸ்லாம் வந்து வாயில் வரும். எப்படி செஞ்சுருக்காங்க தெரியல, அது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா துபாய் போயிட்டு கொஞ்சம் வந்து துபாய் கோல்ட் ஷாப்பிங், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நிறைய பிளான்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கோம். நம்மளோட குட்டி கெஸ்ட்டு சூப்பராக ரெடியாக இருக்கா பாருங்க, கிளாஸஸ்லாம் போட்டு. இன்னும் துபாயில் பார்க்க வேண்டியது நிறையவே இருக்குது. எப்படி நாங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியல. இப்போ வந்து ஈவினிங் வந்து நாங்கள் துபாயில் இருக்கிற தேராக்கு வந்திருக்கோம். இந்த ரோடெலாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா க்ரௌடு பயங்கரமாக இருக்கும். இங்கே வந்து நாங்கள் கோல்டு சூக் விசிட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். இங்கே தேராவில் பார்த்திங்கன்னா பார்க்கிங் மட்டும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப தூரத்தில் பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம நடந்து வர மாதிரி தான் இருக்கும். இங்கே உங்களுக்காக வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் காட்டுறேன் பாருங்கள். கோல்டு வாங்குறோமோ இல்லையோ, ஜஸ்ட்டு இது பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ நாங்கள் கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக எங்கே வந்திருக்கோன்னா, இங்கே வந்து கன்ஸ் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே கலெக்ஷன்ஸ் ரொம்ப யூனிக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜஸ் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க, அக்கா துபாயில் வந்து கோல்டு எங்கே நல்லாயிருக்கும், எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து இந்த ஷாப்பில் தான் வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து துபாயில் பார்த்தீங்கன்னா 21 கேரட் கோல்டோட டிசைன் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நம்ம வந்து வாங்குறது வந்து 22 கேரட். மற்ற ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா 22 கேரட்டில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு டிசைன் வந்து கிடைக்காது. கோல்டு நல்லா இருந்தாலும் உங்களுக்கு அந்த டிசைன் வந்து இருக்காது. இந்த ஷாப்போட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா எல்லாமே 21 கேரட்டோட டிசைன்லாம் வந்து 22லேயும் வச்சுருக்காங்க. ஸோ என்னோடய சிஸ்டர்லாம் வந்து பிரேஸ்லெட் வாங்கியிருந்தாங்க. இந்த பிரேஸ்லெட் தான் நாங்கள் ஃபைனலாக வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே மேக்கிங் சார்ஜஸ் பற்றி நீங்கள் வந்து சில பேர் அதுவும் வந்து கேட்குறீங்க. நம்ம வந்து இங்கே பேசுகிறதுல தான் இருக்குது. என் ஹஸ்பண்ட்லாம் பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ் கம்மி பண்ணுறதுல அவரை வந்து அடிச்சிக்கவே முடியாது. பயங்கரமாக பார்த்திங்கன்னா பார்கெயின் பண்ணி தான் வாங்குவாங்க. இந்த ஷாப் வந்து அபுதாபியில் இல்லை, அதை வந்து நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். அபுதாபியில் வந்து நாங்கள் வந்து மலபார் கோல்டு அங்கே தான் வந்து போவோம். இங்கே ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இங்கே துபாய் கோல்ட் ஷாப்பிங்கில் வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிற ப்ளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டில் இருந்து தான். இங்கே நிறைய நெக்லஸ்லாம் வந்து நல்லா பெருசாக வச்சுருப்பாங்க. இங்கே 22 கேரட் மட்டும் இல்லாமல் 21 கேரட், 18 கேரட்டில் பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே இட்டாலியன் கோல்டு டிசைன் இது. ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த கோல்டு மார்க்கெட் நல்லா சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து துபாய் கோல்ட் சூக் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கோல்ட் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அந்த தேராவில் மார்க்கெட் இருக்குல்லையா, அங்கே வந்து போயிருந்தோம்.
இங்கே வந்து அந்த ஹென்னா பவுடர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா விற்றுட்ருந்தாங்க. மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்பும் வந்து இருந்துச்சு. என் பிரதரும் என் சிஸ்டரும்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பர்ச்சேஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க கிஃப்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்காக. இங்கே கிஃப்ட் ஐட்டம்ஸ், ஹிஜாப்ஸ், அபாயா, அதுக்கப்புறம் வந்து பர்ஃப்யூம், அத்தர், அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ், அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பாதாம், நட்ஸ், சாக்லேட்டு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தனி ஷாப்ஸ் வந்து இங்கே இருக்கும். சாஃப்ரான்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிடைக்கும். இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கலாம். இதெல்லாம் என்ன ஸ்பைசஸ் வச்சுருக்காங்க எங்களுக்கே பார்த்திங்கன்னா நிறைய தெரியல. அதுக்கப்புறம் கேட்டதுக்கு மூட்டு வலிக்கலாம் வந்து இதெல்லாம் ஏதோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஷாப்பில் வந்து நட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி எவ்வளோனா டேஸ்ட் பண்ணி இதை வந்து வாங்கலாம். இங்கெல்லாம் நல்லா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும். இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ், அரபிக் ஸ்பைசஸ்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டீ பேக்ஸில் வந்து ஃப்ளேவர்ஸ் வந்து சொல்லவே வேணாம், அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. என்னென்னமோ ஃப்ளேவர்ஸ்லாம் இருந்துச்சு. நல்லா ப்யூர் சாஃப்ரான் வச்சுருந்தாங்க. கோல்ட், சூக், அதுக்கப்புறம் தேரா ஷாப்பிங் எல்லாமே பார்த்திங்கன்னா சுற்றி எங்களுக்கு வந்து பயங்கரமாக டயர்டாயிருச்சு. எல்லாருக்கும் பயங்கர பசியும் வந்துருச்சு. இங்கேருந்து என்ன ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இந்த ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா, இது வந்து ஜாயிண்ட் பெயின்காக வச்சுருக்காங்க. இதை உடச்சிட்டு உள்ளே வந்து அதை சீடு எடுத்து பவுட்ரு மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என் பிரதர் வந்து அரபிக் ஃபுட்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் மிக்ஸ்டு கிரில் வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெபனீஸ் மிக்ஸ்டு கிரில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் வந்து அரீஸ், அதுக்கப்புறம் வந்து ஹுமூஸ், கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் சாலட் எல்லாமே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து குபூஸும் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. நாங்கள் 2 kg மிக்ஸ்டு கிரில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது 2 ஃபேமிலி நல்லா தாராளமாகவே சாப்பிட்லாம். இதில் வந்து மட்டன் கபாப், சிக்கன் கபாப், அதுக்கப்புறம் சிக்கன் டிக்கா, மட்டன் டிக்கா, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. என் சிஸ்டர் இன்லாக்கும் என் பிரதருக்கும் பார்த்திங்கன்னா இங்கே யூஏயில் கிடைக்கிற ஃபுட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சி போச்சு. இங்கே மட்டனோட டேஸ்ட் வந்து நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து ஃப்ரான்ஸில் சாப்பிடும்போது மட்டன் வந்து அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஆர்டர் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஏதாச்சும் ஸ்பெஷலாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒயிட் மட்டன் பிரியாணி வந்து செய்யலான்ட்டு இருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் ஒயிட் சிக்கன் பிரியாணி ரெசிபி நான் வந்து போட்டிருக்கேன். அது வந்து சூப்பர் ஹிட் ரெசிபி. அது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மட்டன் பிரியாணி வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து இப்போ டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாதி வந்து நம்ம பிரியாணியில் வந்து அப்படியே சேர்க்க போகிறோம். இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து நீங்கள் செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் வந்து தீஞ்சு போனாலும் இந்த டேஸ்ட் வந்து பிரியாணியோட டேஸ்ட் வந்து கசப்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ லைட் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துருங்க. 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம அரைக்க வேண்டிய மசாலாலாம் பார்த்திங்கன்னா இப்போ அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் ஜிஞ்சரை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 12 முந்திரி பருப்பும் பாதாமும் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா வந்து ஒரு 10 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். காரம் வந்து நீங்கள் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 6லேருந்து 8 வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதை சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பு, பாதாம், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கலாம். நம்ம அனியன்ஸ் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதே ஆயில் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 minutes ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதுவும் நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்தது நம்ம வந்து பிரியாணி மசாலா பவுடர் வந்து அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து 2 சின்ன பீஸ் பட்டை எடுத்திருக்கேன். ஏலக்காய் ஒரு 15 பீஸ் எடுத்திருக்கேன். கிராம்பு வந்து ஒரு 12 பீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் மேஸ் எடுத்திருக்கேன். ஜாவத்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் இது. இப்போ இது எல்லாமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க.
இப்போது பிரியாணி மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். மட்டன் வந்து ஒரு 600 கிராம்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன். 1/2 கேஜி எடுத்தால் கூட போதும். புதினா ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். மல்லித்தழை ஒரு கப் அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக்லாம் வதக்கணும் இல்லையா, இப்போ இதையும் வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டும் ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம மட்டன் மேரினேட் பண்ண போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அனியன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கார்னிஷிங்காக எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. புதினாவும் மல்லித்தழை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போது கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸும் சேர்க்க போகிறோம். ஒரு 2 பீஸ் பட்டை, 2 பீஸ் பே லீஃப், ஒரு 5 பீஸ் ஏலக்காய், ஒரு 5 பீஸ் கிராம்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த ஆயில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 100 ml சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேணாம். கீ 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 250 கிராம்ஸ் அளவுக்கு நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வாசனைக்காக நான் வந்து கொஞ்சமாக சாஃப்ரான் வந்து சேர்த்துக்கிறேன். இது மட்டும்தான் இந்த பிரியாணியில் வந்து கலர் கொடுக்கும். ஏன்னா இது ஒயிட் மட்டன் பிரியாணின்றதால நம்ம வந்து டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் எதுவுமே நம்ம வந்து சேர்க்க போகிறதில்ல. உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா டேஸ்ட்டில் அந்தளவுக்கு எதுவும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்ல. ஸோ இல்லாமல் கூட செய்யலாம். ரோஸ் வாட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்தது நம்ம அரைச்ச அந்த பிரியாணி மசாலா பவுடர் எல்லாமே சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணி மசாலாவில் வந்து நான் நட்மெக் சேர்க்கறதுக்கு வந்து மறந்துட்டேன். அதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் நட்மெக் பவுடர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பிரியாணி மசாலா பவுடரும் இதில் சேர்த்துக்கோங்க. நட்மெக் பவுடர் வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ரொம்ப சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதோடய ஃப்ளேவர் வந்து. ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம அரைச்ச அந்த ஜிஞ்சர் கார்லிக் கேஷ்யூ பாதாம் பேஸ்ட் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வாசனை வரும். இது 2 ஹவர்ஸ்க்கு மேரினேட் ஆனால் தான் மட்டன்லாம் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போது நம்ம ரைஸ் வந்து பாயில் பண்ணுறதுக்காக இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக வந்து தண்ணி வந்து உப்பு கரிக்கணும். இதில் வந்து கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா, 2 பீஸ் பே லீஃப், அதுக்கப்புறம் 2 பீஸ் பட்டை, ஒரு 3 பீஸ் கிராம்பு, 3 பீஸ் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம ஊற வச்ச ரைஸ் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து மல்லித்தழை, புதினா சேர்த்துக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் தான் வந்து இது பாயில் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரியாணி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா இது தம்மில் வச்சு நம்ம ஒரு 40 மினிட்ஸ் வந்து திரும்ப நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ உடனே இதை ஆஃப் பண்ணிடுங்க. ரைஸ் ஒரு ஹாஃப் குக் ஆனாலே போதும். இப்போது பிரியாணி செய்கிறதுக்காக நல்லா ஒரு திக் பாட்டம் பேன், அப்படி இல்லைனா நான்ஸ்டிக் பேன் இருந்தாலும் ஓகே. இப்போ நம்ம அந்த மேரினேட் பண்ண அந்த மட்டன் இருக்கு இல்லையா, இப்போ இதை சேர்த்துக்கலாம். இந்த மட்டனில் வந்து நிறைய பேர் வந்து பால்கோவா இருக்கு இல்லையா, அந்த ஸ்வீட் இல்லாத பால்கோவா அது வந்து சேர்ப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கூட நம்ம வந்து சேர்க்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து அதெல்லாம் சேர்க்கலை, சிம்பிளாக தான் வந்து செஞ்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்தா இன்னுமே நல்லா டேஸ்ட் வந்து கொடுக்கும். இதுக்கு மேலே இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கலாம். அழகாக லெவல் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் வந்து நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். மட்டன் வந்து அப்படியே நம்ம ராவாக தான் வந்து குக் பண்ண போகிறோம். பயப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து 100% மட்டன் வந்து நல்லாவே குக் ஆயிரும். இது வந்து நீங்கள் ஆட்டா வச்சு நல்லா சீல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் வந்து ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ண போகிறேன். மட்டன் பிரியாணின்றதால இந்த ஃபாயில் பேப்பர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சிக்கன் பிரியாணினா அது கூட தேவையில்ல.
இப்போது இது 10 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டோட்டலி வந்து நம்ம ஒரு 40 மினிட்ஸ் தான் வந்து குக் பண்ண போகிறோம். உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 10 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் மீதி 30 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இப்போ டோட்டலி 30 மினிட்ஸ் ஆச்சு. மீதி இருக்கிற 10 மினிட்ஸ் வந்து நான் வந்து தம்மில் போட போகிறேன். கீழே வந்து பழைய தோசைக்கல் வச்சுட்டு மேலே வந்து இந்த பேனை வச்சிட போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. நல்லா தம் ஆனதுக்கப்புறமா இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். குக் ஆகும்போதே பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக அவ்வளோ வாசனை, நல்லா பர்ஃபெக்டாக தம் ஆகிருக்கு. நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் மட்டன் வந்து குக் ஆகிருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து பயப்படவே வேணாம். நிறைய ஹைதராபாத் பிரியாணி வந்து நான் செய்யும்போது நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருப்பீங்க, அது எப்படி வந்து மட்டன் வந்து அப்படியே போட்டால் குக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து தண்ணி ஊற்றி குக் பண்ணுறத விட இந்த தம்மில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து குக் ஆயிரும். அவ்வளோ சூடு இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து குக் ஆயிரும். ஸோ பயப்படாதீங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட்லாம் வந்து கிளியர் ஆயிரும். பிரியாணி கொஞ்சம் லைட் எல்லோயிஷ் கலர் அங்கங்கே இருக்குது. அது வந்து நம்ம சாஃப்ரான் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து இது கிடச்சிருக்கு. இந்த ரைஸோட மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட அடி பிடிக்காது. நான் சொன்ன டைமிங் வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 40 மினிட்ஸ் மேலே விட்டால் கண்டிப்பாக வந்து அடி பிடிச்சிரும். மட்டன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குது. இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸும் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். மசாலாவும் ரொம்ப கம்மி. எப்பயுமே இந்த ரெகுலர் பிரியாணி சாப்பிட்றத விட எப்பயாச்சும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நான் வந்து ரைத்தா தான் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா வந்து ஏதாச்சும் ஸ்பைஸியாக வந்து பெப்பர் சிக்கன் அந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போ மட்டன் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சூடாக இருக்குது பாருங்கள். மட்டன் நல்லாவே உடையுது. 100% நல்லாவே குக் ஆயிருச்சு. சேம் நான் ஒயிட் சிக்கன் பிரியாணியும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் சிக்கன் பிரியாணியில் ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதில் வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டிருக்கேன். இந்த பிரியாணி ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீக்கெண்டே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேஸ்ட் ஆஃப் சென்னைக்கு சென்ட் பண்ணி வைங்க. அபுதாபியில் வந்து ஒரு சின்ன ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது, ஷேக் ஜாத் ஃபெஸ்டிவல். அங்கே போயிருந்தோம். இது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் குளோபல் வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும். பட் அந்தளவுக்கு வந்து இங்கே இல்லை. ஜிப்லைனில் வந்து சுஹேராக்கு போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் அவளுக்கு கொஞ்சம் பயமும் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு போக முடியல. ஆர்எஸ் வந்து அந்த வெயிட் வந்து அது வந்து 35-40 kgக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டு அவனால் வந்து போக முடியல. இந்த காரில் வந்து போகிறேன் அப்படின்னு சொன்னான். குட்டி பசங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க இடிச்சிட்டு அந்த மாதிரி வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவன் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓட்டிகிட்டு இருந்தான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.